யூனிவர்ஸ் வந்துட்டு விளையாண்ட ஒரு காதல் கதை பத்தி பார்க்கலாமா? என்னன்னா வந்துட்டு அர்ஜுன், மீரா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு நைட் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க. 2 பேரும் செப்பரேட்டா போயிருக்காங்க. ஓகேவா? செப்பரேட்டா வெளியே போயிருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு மழை, இடியுடன் சேர்ந்த கனமழை. அந்த மாதிரி சரியான மழை. அப்போ வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு கடை தான் இருந்துச்சு எல்லாம் ஒதுங்கிறதுக்கு. அதனால மீராவும் அங்கதான் வந்தாகணும், அர்ஜுனும் அங்கதான் வந்தாகணும். ஸோ ஒரு கட்டாயத்தினால 2 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ஸ்மெல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த மீட்டிங் எங்கேயே முடிஞ்சிடுச்சு. 2 பேரும் அவங்க வேலையை பார்த்து கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு புக் ஸ்டாலில் 2 பேரும் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அர்ஜுன் வந்துட்டு ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறான், யூனிவர்ஸ் இஸ் போட் அப்படின்னு. அப்படின்னா வந்துட்டு யூனிவர்ஸ் எது கடுப்படிக்குது போல நம்மளுக்கு விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே மீரா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மறுபடியும் மீட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் 2 பேரும் கிளம்பி போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல மீட் பண்ணுறாங்க. காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வெட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புக் ஸ்டோரில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ட்ரெயின் ஜெர்னியோட வந்துட்டு அவங்களோட மீட்டிங் முடியுது. ஒரு மீட்டிங்லேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க சைடு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் ஜெர்னியோட அவங்க மீட்டிங் முடியுது. அப்போ வந்துட்டு அர்ஜுன் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கான். என் குழப்பத்தோட அந்த மீராவுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட நம்பரை எப்படியோ வாங்கிடுறான். வாங்கிட்டோடனே வந்துட்டு அவன் நம்பர் வந்துட்டு அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு வருது. அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வேனிஷ்ட் ஆகிடுது. ஸோ எல்லாமே டோட்டலாக கோஸ்ட் ஆகிட்டான் மீரா. கோஸ்ட் ஆனவுடனே ஒரு 2-3 months வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு ஒரு டீப்பான ஒரு ஹார்ட் பிரேக்குள்ளே போயிடுறான். ஹார்ட் பிரேக்கில் போயிட்டோடனே ஒரு 1 year ஆகுது. இது சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு 1 year ஆகுது. 1 year ஆனவுடனே ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு போகிறான் அர்ஜுன். அப்போதான் மீராவை அர்ஜுன் மீட் பண்ணுறான். 2 பேரும் எகுத்தாப்பில் நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் மீரா அழ, இன்னொரு பக்கம் அர்ஜுன் அழ. நடுவில் ஊற்றின கண்ணீரை வச்சு ஒரு குடம் தண்ணியே பிடிக்கலாம் போல். அந்த அளவுக்கு கண்ணீரெல்லாம் ஷேர் பண்ணிட்டவங்க. சிரிப்பை ஷேர் பண்ணவங்க இப்போ கண்ணீரை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தடவை அந்த மீட்டிங் வந்துட்டு முடியாமல் மீரா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப சீரியஸான ஒரு இன்னுக்கு போயிட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் எதுவுமே ஆக்டிவ்லேயே இருக்க முடியல. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றையும் ஃபைன் பண்ண முடியல, உன்னோட கான்டாக்ட் எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். எக்ஸ்பிளேஷன் கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீட்டப் ஆகி அவங்க லவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹக்கோட அந்த மீட்டிங் முடியுது. ஆக்சுவலாக யூனிவர்ஸ் வந்துட்டு அவங்கள பிரிக்கலை. அவங்க இன்னொருத்தங்களை சூஸ் பண்ண டைம் கொடுத்துருக்கு. எப்படின்னா வந்துட்டு மீரா வந்துட்டு அர்ஜுனை சூஸ் பண்ண டைம் கொடுத்துருக்கு, அர்ஜுன் வந்துட்டு மீராவை சூஸ் பண்ண டைம் கொடுத்துருக்கு. அவங்கள மிஸ் பண்ண வச்சு எப்படின்னா மீரா இல்லாமல் அர்ஜுனால் இருக்க முடியாது, அர்ஜுன் இல்லாமல் மீராவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிய வச்சு அந்த லவ்வை வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுச்சுன்னா விஜய் சொல்கிற மாதிரி ஒரு தாட்டி முடிவு போட்டேன்னு பேச்சை நானே கேட்க மாட்டேன், அதே கதை தான். ஸோ இந்தமாரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் லவ் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.